இயேசுவின் அருமை சகோதர சகோதரிகளே, இந்த 7வது அதிகாரமானது எரிகோவுக்கு அடுத்தபடியாக ஆயி என்னும் நகரை கைப்பற்றி கொள்ள யோசுவா ஆட்களை அனுப்புகிறார். அப்பொழுது ஏன் எல்லாரும் போகணும், கொஞ்சம் பேர்த்த அனுப்பி கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க அந்த நகரில், நம்ம கைப்பற்றி விடலாம் என்று சொல்லி 3000 பேரை அனுப்புகிறார். ஆனால் எல்லாருமே அடிபட்டு அந்த ஆயீர் நகரத்தை சேர்ந்த எல்லா வீரர்களும் அடிச்சு இவர்களை உதைச்சிடுறாங்க, வெளில விரட்டிடுறாங்க. கிட்டத்தட்ட 30 பேத்துக்கு மேல செத்து போறாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே யோசுவா அழுகிறார், புலம்புகிறார், கடவுளை முன்னாடி குப்புற விழுந்து கெஞ்சி கொதறுகிறார். ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இப்படி செய்தி, இதற்காக யோர்தானை கடக்க செய்தி என்று அவர் புலம்பும் பொழுதுதான் ஆண்டவர், இதோ உன்னுடைய மக்கள் எனக்கு எதிராக செயல்பட்டு விட்டனர், என்னுடைய கோபக்கனலை தூண்டி விட்டார்கள். அதாவது எரிக்க வேண்டிய அழிக்க வேண்டிய பொருட்களை அபகரித்துக் கொண்டார்கள் என்று சொல்லி அவர்கள் மீது சாடுவதையும், அப்போ யோசுவா எப்படி இதை யார் செய்தார் என்று கண்டுபிடிப்பதை மிக தெளிவாக செய்கிறார். ஒவ்வொரு குளத்திலிருந்து, அப்புறம் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும், அப்புறம் ஒரு வீட்டிலிருந்து, ஒவ்வொரு நபரிலிருந்து அதை கண்டுபிடிக்கிறார். அப்பொழுது ஆகான், யூத குலத்திலிருந்து பிறந்தவன் தான் ஆகான். அவன் செய்த பாவம் சுட்டி காட்டப்படுகிறது. அவன் எதை அழிக்கணுமோ அதை அபகரித்துக் கொண்டு, வெள்ளி பொண்ணு அவருடைய மேல் ஆடைகளை அபகரித்துக் கொண்டு வைத்திருந்ததனால் இதை மறுபடியும் அவர்களை எடுத்து வெளியிலே பாளையத்தில் தள்ளி அவர்களையும் அவரை சார்ந்தவர்களின் கல்லால் இருந்து கொள்ளுகிறார்கள். அவர்களை கொன்ற பிற்பாடு ஆண்டவருடைய கோபமானது தணிகிறது. அந்த கோப கணர் தணிந்ததனால் அந்த இடத்திற்கு ஆக்கோர் பள்ளத்தாக்கு என பெயர் சூட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, பல விஷயங்களிலே நாமும் நம்முடைய செயல்பாடுகளின் வழியாக கடவுளுடைய கோப கனலை தூண்டி இருக்கிறார். அந்த ஒரு எண்ண ஓட்டத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம். இஸ்ரேல் மக்கள் அழிவுக்குரியவை பற்றிய கட்டளையை மீறினார்கள். யூத குலத்தை சார்ந்த செராக்கின் மகனாகிய சபதியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் அழிவுக்குரியவற்றிலிருந்து சிலவற்றை கவர்ந்து கொண்டான். இஸ்ரேல் மக்கள் மீது ஆண்டவரின் சினம் மூண்டது. பெத்தேலுக்கு கிழக்கே பெத்வேனுக்கு அருகில் இருந்த ஆயி என்னும் நகருக்கு எரிகோவிலிருந்து யோசுவா ஆட்களை அனுப்பி, நீங்கள் சென்று நாட்டை உளவுவறிந்து வாருங்கள் என்றார். அவர்கள் சென்று ஆயி நகரை உளவறிந்தார்கள். அவர்கள் திரும்பி வந்து யோசுவாவிடம், மக்கள் எல்லாரையும் அனுப்ப வேண்டாம், 2000 அல்லது 3000 பேர் சென்று ஆயி நகரை தாக்கட்டும், மக்கள் எல்லாரும் அங்கு சென்று களைப்படைய வேண்டாம், ஏனெனில் அங்கு உள்ளவர்கள் சிலரே என்றார்கள். அவ்வாறே மக்களிலிருந்து 3000 பேர் சென்றனர். ஆனாலும் அவர்கள் ஆயி நகரின் ஆட்களுக்கு முன் தோற்று ஓடினார்கள். ஆயி நகரின் ஆட்கள் நகரின் வாயிலிருந்து சபாரிம் வரை அவர்களை துரத்தி சென்று மலை சரிவில் அவர்களுடைய 36 பேரை கொன்றார்கள். எனவே மக்களின் நெஞ்சம் கரைந்து தண்ணீர் போல ஆனது. யோசுவாவும் ஆடைகளை கிழித்து கொள்ள அவரும் அவருடன் இஸ்ரேலின் முதியோரும் ஆண்டவரின் பேழைக்கு முன் மாலை வரை தரையில் முகம் குப்புற விழுந்து கிடந்தனர். அவர்கள் தங்கள் தலைமீது புழுதியை போட்டுக் கொண்டார்கள். யோசுவா, ஐயோ என் தலைவராகிய ஆண்டவரே, மக்களை எமோரியர் கையில் ஒப்படைத்து அழிப்பதற்காகவா யோர்தானை கடக்குமாறு செய்தீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்பாலேயே மன நிறைவோடு தங்கி இருந்திருக்க வேண்டும். ஓ ஆண்டவரே, இஸ்ரேல் தங்கள் எதிரிகளின் முன் புறமுதுகிட்டு ஓடவிட்டீர்களே, நான் இப்பொழுது என்ன சொல்வேன்? கனானியரும் நாட்டில் வாழும் அனைவரும் இதை கேட்டு எங்களை சூழ்ந்து கொண்டு எங்கள் பெயரை உலகில் இல்லாமல் ஆக்கிவிடுவார்களே, அப்பொழுது உமது பெருமைமிக்க பெயருக்காக என்ன செய்வீர் என்றார். ஆண்டவர் யோசுவாவிடம், எழுந்திரு, ஏன் முகம் குப்புற விழுந்து கிடக்கிறாய்? இஸ்ரேல் பாவம் செய்தனர், நான் அவர்களுடன் செய்த உடன்படிக்கையை மீறிவிட்டனர். அவர்கள் அழிவுக்குரியவற்றிலிருந்து எடுத்துக்கொண்டார்கள், களவு செய்தார்கள், வஞ்சித்தார்கள், அவற்றை தங்கள் பொருட்களுடன் சேர்த்து கொண்டார்கள். ஆகவேதான் இஸ்ரேல் மக்கள் தங்கள் எதிரிகளின் முன் நிற்க முடியவில்லை, புறமுதுகிட்டு ஓடினார்கள். அவர்கள் அழிவுக்குரியவர்கள். உங்கள் நடுவிலிருந்து அழிவுக்குரியவற்றை நீங்கள் அழிக்காவிடில் நான் இனி உங்களோடு இருக்க மாட்டேன். எழுந்திரு, மக்களை புனிதமாக்கு. நீ அவர்களுக்கு கூற வேண்டியது,
நாளைய தினத்திற்காக உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனெனில் இஸ்ரேலில் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், இஸ்ரேலரே, உங்களிடையே உள்ள அழிவுக்குரியவற்றை உங்களிடமிருந்து நீங்கள் விளக்கும் வரை உங்கள் எதிரிகளின் முன் உங்களால் நிற்க முடியாது. காலையில் நீங்கள் உங்கள் குளங்களுக்கு அருகில் வருவீர்கள். எந்த குளத்தை கடவுள் குறிப்பிடுகிறாரோ அந்த குளம் குடும்பம் குடும்பமாக அருகில் வரட்டும். எந்த குடும்பத்தை கடவுள் குறிப்பிடுகிறாரோ அந்த குடும்பம் வீடு வீடாக வரட்டும். எந்த வீட்டை குறிப்பிடுகிறாரோ அந்த வீட்டார் ஆள் ஆளாக வரட்டும். அழிவுக்குரியவற்றுடன் பிடிபடுபவனும் அவனுக்குரிய அனைத்தும் நெருப்பில் எரிக்கப்பட வேண்டும். ஏனெனில் அவன் ஆண்டவரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரேலுக்கு தீமை செய்தவன் ஆவான் என்றார். யோசுவா காலையில் எழுந்து இஸ்ரேலை குளங்குளமாக முன்னே வரச் செய்தார். யூதா குளம் பிடிபட்டது. எனவே அவர் யூதா குளத்தை முன்னே வரச் செய்தார். செராக்கின் குடும்பம் பிடிபட்டது. ஆகவே அவர் செராக்கின் குடும்பத்தை வீடு வீடாக முன்னே வரச் செய்தார். சபதி வீடு பிடிபட்டது. அவருடைய வீட்டாரை ஆளாக முன்னே வரச் செய்தார். செராக்கின் மகனாகிய சபதியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆக்கான் பிடிபட்டான். அவன் யூத குலத்தை சார்ந்தவன். யோசுவா ஆக்கானிடம், என் மகனே, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு மாட்சி செலுத்தி அவருக்கு நன்றி கூறு. நீ என்ன செய்தாய் என்பதை எனக்கு சொல், என்னிடமிருந்து மறைக்காதே என்றார். ஆக்கான் யோசுவாவுக்கு மறுமொழியாக, உண்மையில் நான் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன். நான் செய்தது இதுவே, அழிவுக்குரியவற்றுள் ஓர் அழகான பாபிலோனிய மேலுடையையும் 1 கிலோ 300 கிராம் வெள்ளியையும் 575 கிராம் தங்க கட்டியையும் கண்டேன். அவற்றின் மீது ஆசை வைத்து அவற்றை எடுத்துக்கொண்டேன். எனது கூடாரத்திற்குள் கொண்டு சென்று வெள்ளியை அடிப்பகுதியில் வைத்து அவற்றை தரையில் புதைத்து வைத்துள்ளேன் என்றார். யோசுவா தூதரை அனுப்பினார். அவர்கள் கூடாரத்திற்குள் விரைந்து சென்றார்கள். இதோ வெள்ளி அடிப்பகுதியில் இருக்க அவை அவனது கூடாரத்திற்குள் தரையில் புதைக்கப்பட்டிருந்தன. அவர்கள் கூடாரத்திலிருந்து அவற்றை கைப்பற்றினார்கள். அவர்கள் அவற்றை யோசுவாவிடமிருந்து எல்லா இஸ்ரேல் மக்களிடமும் கொண்டு வந்து ஆண்டவர் திருமுன் பரப்பி வைத்தார்கள். சேராக்கினுடைய மகன் ஆக்கானையும் வெள்ளி மேலாடை தங்க கட்டி முதலியவற்றையும் அவனுடைய புதல்வியர் ஆகியோரையும் அவனுடைய மாடு கழுதை ஆடு கூடாரம் ஆகிய அவனுக்கு இருந்த அனைத்தையும் யோசுவா கைப்பற்றி அவர்களோடு எல்லா இஸ்ரேல் மக்களையும் ஆக்கோர் பள்ளத்தாக்கிற்கு கூட்டி வந்தார். யோசுவா, ஏன் நீ எங்களுக்கு பேரிடர் வருவித்தாய்? இன்றே ஆண்டவரும் உனக்கு பேரிடரை வருவிப்பார் என்றார். இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அவனை கல்லால் எரிந்து கொன்றார்கள். அப்பொருட்களை தீக்கரையாக்கி அவனை சார்ந்தவர்களை கல்லால் எரிந்து கொன்றார்கள். அவன் மீது ஒரு பெரும் கற்குவியலை எழுப்பினார்கள். அது இந்நாள் வரை உள்ளது. ஆண்டவர் தம் கடுஞ்சினத்தை தனித்து கொண்டார். ஆதலால் இந்நாள் வரை அவ்விடத்தின் பெயர் ஆக்கோர் பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுகின்றது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.